கியூட்டு வாங்க. ஜாஷுவா பூண்டு உரிப்பியாடா நீ? என்ன ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? பாய். ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு அருள் பிரியாஸ் விளாக். இன்னைக்கு பார்க்க போறது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, திருச்சிக்கு போயிருந்தோம் இல்லையா? சோ அதோட லாஸ்ட் நாள் தான் இன்னைக்கு. திருச்சியில நாங்க இருக்க போற கடைசி நாள் இது. சோ இன்னைக்கு வந்து நாங்க ஊருக்கு கிளம்புற போறோம். இன்னைக்கு நாங்க பசங்க கூட சேர்ந்து என்னெல்லாம் அட்ராசிட்டி பண்ணோம் அண்ட் இந்த டே எங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும். வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால எல்லாருமே கொஞ்சம் லேட்டா தான் தூங்கி எழுந்திரிச்சோம். எந்திரிச்ச உடனே கேஷவன் பேட் எடுத்துட்டு எல்லாரையும் விளையாட கூப்பிட்டு இருந்தான். அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல வந்துட்டு கியூட்டா 2 டாக்ஸ் இருந்தது. ஸோ அவங்கள பார்த்து நாங்க பேசிட்டு இருந்தோம். ஹாய். கம் ஆன். ஃபேஸ் மட்டும் கருப்பா இருக்கு. கியூட்டே. சீசன் மாதிரி இருக்கு. ஏய் வெயிட் பண்ணி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ மாமி பேட் அடிக்கிறாங்களா இல்லை கேஷவா? அங்கே ஒருத்தாங்க. ஏய் இரு, மாமி ஃபஸ்ட்டு. ஏ மாமா நான் அடிக்கிற பாலெல்லாம் எங்கெங்கயோ போய் விழுந்துட்டு இருந்தது. விண்டோ உடஞ்சிருமோன்னு பயந்துட்டு நான் பேட்டை கொடுத்துட்டேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா மாமரம் இருந்தது. அதுல நிறைய மாங்காய்லாம் பிஞ்சு வச்சிருந்தது. நான் அருள்கிட்ட பறிச்சு கொடுன்னு கேட்டுட்டு இருந்தேன். அருள் மாங்கா ஏன் பறிச்சுட்டா? பறிச்சுட்டா? மேலே மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கே கம்பி இருக்கும். அந்த கம்பி வச்சு என்ன ஏன் ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க? சண்டை போடக்கூடாது, சண்டை போடக்கூடாது. எனக்கு லூசியும் சீசரையும் பார்க்குற மாதிரியே இருக்கு. இப்படிதான் சீசர் லூசி கிட்ட சண்டைக்கு போவான். இங்கே இந்த குட்டி தான் வெளியே. வாட்ஸ் யுவர் நேம்? ஏதோ லக்கி அப்படின்னா வேணும்னே வம்புக்கு போகுது பாரு. படுத்துக்கோ. அதுலே கீரை கத்துறது எதுக்கு? குஷியா இருக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம வெம்மணி மட்டும் ஏதோ எனக்கு உரி உரி சப்ஸ்கிரைப் எல்லாம் பார்க்கணும். நானா பூண்டுலாம் கேஷுவா பூண்டு உரிப்பியாடா நீ? ஓ அதான் பூண்டு உரிக்கட்டும் ஊர்ல. எங்க போடுறது? வாயில போட்டுக்கோ. வாயில போட்டுக்கோ. பொடி வச்சு வாங்கி கொஞ்ச நேரம் பசங்க கூட விளையாடி முடிச்சதும் நான் போய் குளிச்சுட்டு ஊருக்கு போக ரெடி ஆயிட்டேன். ஏன்னா ரெடியா இருந்தோம்னா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே கிளம்பலாம் இல்லையா? சோ அதுக்காக நாங்க கிளம்பிட்டு இருக்க இந்த கேப்ல பாத்தீங்கன்னா எங்க அண்ணி குக்கிங்கே முடிச்சுட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட். பிரியாணி சூப்பரா குக் பண்ணுவாங்க. இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இருக்கு. எங்க நாத்தனார் செஞ்சிருக்காங்க. கிரேவியை விட சிக்கன் தான் இதில் அதிகமாகவே இருக்கு. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, ரைத்தா, தயிர் பச்சடி இருக்கு, எக் இருக்கு.
ரைஸ் ஒயிட் ரைஸு, அது ரசம் இருக்கு. அப்புறம் வேணா சால்ட் இருக்கு. இது என்ன சின்னதுல நெய் இருக்கு. பார்த்தது எல்லாமே சைட் டிஷ் தான். மெயின் டிஷ் பின்னாடி இருக்கு. ஸோ அது சாப்பிடும்போது காட்டுறேன். வாங்கிக்கோ. லெக் பீஸா நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சுட சுட டபராவை இறக்குனதும் நாங்கெல்லாம் சாப்பிட உக்காந்தாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரியாணி சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கு செம்ம தூக்கம் வந்துச்சு. கொஞ்ச நேரம் குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஊருக்கும் கிளம்பிட்டோம். வரும்போது எப்படி பேகை செக்யூரா கட்டி எடுத்துட்டு வந்தோமோ அதே மாதிரி போகும்போது ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா வரும்போது கூட இவ்வளவு வெயிட் இருந்திருக்காது. இப்ப போகும்போது வெயிட் அதிகம். ஏன்னா டிமார்ட்ல ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம் இல்லையா? சோ அந்த பொருள் எல்லாமும் இந்த பேக் உள்ளதான் இருக்கு. இன்னமும் சில திங்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இதுக்கு மேல இதுல லோடு ஏத்த முடியாதுன்றதுனால மாமா ஊருக்கு வரும்போது எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். கேஷா பாய். வர நீ. போயிட்டு தேஜு பாய். நாங்க கிளம்பி வந்துட்டு இருக்கப்ப திடீர்னு பிளான்ல ஒரு சேஞ்ச் ஆயிடுச்சு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஆக்சுவலா திருச்சி வரும்போதே சொல்லியிருப்பேன். அந்த தியாகதுர்க பைபாஸ்ல இருந்து கள்ளக்குறிச்சி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது திடீர்னு எங்களுக்கு கள்ளக்குறிச்சிக்கு போகணும்னு தோணிருச்சு. அதனால அப்படியே வண்டியை திருப்பி கள்ளக்குறிச்சிக்கு வண்டி விட்டாச்சு. எங்களுக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு டயர்டா இருந்தது. சரி இப்படி அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் நைட்டு படுத்து தூங்கிட்டு விடிகாலைல எஞ்சி ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். அம்மா வீட்டுக்கு போயிட்டு நான் பெருசா வீடியோ எல்லாம் எதுவும் கவர் பண்ணல. ஸோ ரொம்ப டயர்டா இருந்ததுனால கொஞ்ச நேரம் அம்மாட்ட பேசிட்டு படுத்து தூங்கிட்டோம். காலையில ஒரு 5:30க்குலாம் எந்திரிச்சு ஊருக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.